2026 வருடம் நவேடா பாலைவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர்கள் மார்ஸ் கிரகத்திலிருந்து பழமையான நகரத்திற்கு போகும் நுழைவாயிலை கண்டுபிடித்தார்கள். இதை அவர்கள் தி ஆர்க் என்று அழைத்தார்கள். இது நடந்த 20 வருடங்களான பிறகும் இதை ஏன் கட்டினார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றோம். அதோடு அப்போதிருந்த நாகரிகத்திற்கு என்ன வாயிற்று என்றே தெரியவில்லை. கார்பெட் பேசுறேன். வேர்ல்ட் வைட் ஆராய்ச்சி மையத்திலிருந்து பேசுறேன். ID 6627. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. 5th லெவலுக்குள்ள எதிரிங்க நுழைஞ்சிட்டாங்க. அவங்க மத்த லெவலுக்குள்ள போகாம நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். சொல்லுங்க ஜெனரல். வேர்ல்டு வைட்ல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்காக அவங்க நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? இந்த சம்பவம் நடந்தப்போ பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில அங்க 6 சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. அது போக 79 ஊழியர்களும் இருந்திருக்காங்க. இப்போ ஆர்க்குக்கு போற வேலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஜெனரல்? அது இன்னும் உறுதியா தெரியல. இப்ப என்ன செய்யணும்? அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்காக நீங்க எதை வேணாலும் செய்யலாம். என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. எதை வேணாலும் செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. இப்பவே போறோம் ஜெனரல். எதிரிங்களை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிடறோம். இன்னைக்கு ஜெயிக்காம விடக்கூடாது. எப்படியும் ஜெயிச்சே ஆகணும். அப்படித்தான். ஓ இதை என்னால நம்பவே முடியலையே. நான் எல்லா இதுலயும் ஜெயிச்சுதானே அவன். லீவு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எங்க போனானுங்க? இன்னும் வந்து சேரவே இல்லையே. பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. என்னால நம்பவே முடியல. லீவே எடுக்காம 6 மாசம் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்னால வெளியே போக முடியல. எல்லாம் என் தலை எழுத்து. ரெடியா இருடா செல்லம், நான் வந்துகிட்டே இருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். எங்க போற ஸ்போர்ட்மேன்? இங்க இருந்து நேரா ஹோண்டாவுக்கு தான் போறேன். ஒரு ஃபுல் பாட்டில வாங்கிட்டு அப்படியே கையோட 3 பேரையும் கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்க போறேன். ஏ ஓவரா ஆடாத. பேசாத, எரிச்சலா வருது. எரிச்சல் வருதா? நீ ஆம்பளை தானே? ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. எல்லாரும் என்ன மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? இங்க கவனிங்க. எல்லாரும் லீவு கேன்சல். நினைச்சேன் ஆப்பு வச்சுட்டான்ல. என்ன பிரச்சனை டியூக்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னாச்சு சார்ஜ்? புது வேலை வந்திருக்கு.
இந்த தடவை உன்னையும் எங்க கூட கூட்டிட்டு போறதா இருக்கேன். அதாவது RRTS. உடனே தயாராகணும். லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். அடுத்தவங்க என்ஜாய் பண்றது தான் இவருக்கு பிடிக்காது. பொடிப்பையா உன் கிளுகிழு போய் மறந்துடாத. வாய மூடுங்க. நீ எங்க கூட வரல ஜான். ஏன்? இதை நானே கவனிச்சுக்கிறேன். என்ன சார்ஜ் கிண்டல் பண்றீங்களா? கிண்டல்லாம் பண்ணல. நாங்க ஓல்டு வைக் போறோம். ஓல்டு வைக்கா? நீ லீவ் எடுத்துக்க. இது ஆர்டரா இல்ல உன் மேல இருக்கிற அக்கறை. போயிட்டு வந்து சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா. நம்மள மாதிரி லீவை யாரும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஏன் புலம்பிக்கிட்டே வர? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் உள்ள போங்க. ரெடியா இருக்கு. சீக்கிரம் போங்க. ஓடா. BRTS ஸ்பெஷல் ஆப்ஸ் கிளியரன்ஸ் பார்த்தாச்சு. ஹேண்டில் ஐடி டிஸ்ட்ராயர். வா காட்டுறேன். ஹேண்டில் ஐடி மேன். ஹேண்டில் ஐடி போட்மேன். ஹேண்டில் ஐடி கோச். ஹேண்டில் ஐடி த கிட். கிட்டா. ஹேண்டில் ஐடி நியூ. அது நான் தான் பேபி. BRTS கிளியரன்ஸ் முடிஞ்சது. ஹேண்டில் ஐடி சார்ஜ். ஆர்க் வழியா போறங்கிறத நம்பவே முடியல. பார்க்க தானே போற, அங்க தெரிஞ்சுப்ப. எல்லாரும் ரெடியா? BRTS நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் ஹேண்டில் ஐடி ரைஃபிள். புறப்படலாம். பொடிப்பையா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார்ஜ் கிட்ட எனக்கு ஒரு பூனைக்குட்டி வேணும்னு கேட்டேன். அடுத்த நாளே ஒண்ணு கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாரு. கொஞ்சம் வாய மூடிட்டு வரியா போட்மேன்? அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத. இங்க கவனிங்க. இது சிம்காம்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. வேர்ல்டு வைட் பாதுகாப்புல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ரிசர்ச் டீம் கிட்ட எந்த தகவலும் சொல்லாம நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. வேர்ல்டு வாயா? கார்பரேட் பேசுறேன். வேர்ல்டு வைட் ஆராய்ச்சி மையத்திலிருந்து பேசுறேன். ID 6627. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. 5th லெவலுக்குள்ள எதிரிங்க நுழைஞ்சிட்டாங்க. அவங்க மத்த லெவலுக்குள்ள போகாம நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். UAC அந்த லேபை ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. நாம அங்க போய் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க எதிர்பார்ப்புகளை அழிச்சு அங்க இருக்கிறவங்களை காப்பாத்தணும். என்ன எதிர்பார்த்தாங்க? ஒருவேளை அங்க இருக்கிறவங்க நம்மள கொல்ல பார்த்தாங்கன்னு வையே, அதுவும் எதிர்பார்ப்பு தான். எத்தனை வருஷமாச்சு? 10 வருஷம். அவ இன்னும் அங்கதான் இருக்கான்னு தெரியுமா? தெரியும். சில சமயங்களை எதிரி நேருக்கு நேரா சந்திச்சுதான் ஆகணும். பலோட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இறங்க போறோம். இருங்க.